7ஆம் அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் ராசியிலே இருக்கிறனால காதல் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். எல்லாருக்கும் அந்த வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் காதல் வரும். ஏற்கனவே ஃப்ளாப் ஆகி போனவங்க, அவங்களாயிடுச்சு இதாயிடுச்சு மன அழுத்தம், ஐயோ பொம்பளையே வேண்டாம் ஆம்பளையே வேண்டாம்னு வெறுத்து ஒதுங்கி இருந்தவர்களுக்கு கூட என்னதான் இருந்தாலும் இந்த பிரசவ வலின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்ணுக்கு ஒரு பிரசவ வேதனை அதில் வரக்கூடிய அமைப்புகள். அதாவது பிரசவ வேதனையில் இருக்கும்போது ஒரு பெண் நினைப்பாராம், இந்த கணவனை இந்த புருஷனை இனிமேல் கிட்ட வரட்ட ராத்திரி வந்தானா தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கிறேன்னு நினைப்பாங்களாம். ஆனால் புள்ள பிறந்து ஒரு 3 மாதம் கழிச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு எப்போது கணவர் வருவார்னு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு நிற்பாங்களாம். அந்த மாதிரியான பிரசவ வைராக்கியம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, அந்த மாதிரியாக ஏற்கனவே சில இடங்களில் நிறைய தோத்து போனவர்கள் கூட இந்த பிரசவ வைராக்கியம் என்பதை போல பழையவற்றையெல்லாம் மூட்டை கட்டி விட்டு புதிதாக ஒரு அமைப்பை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உருவகம் பண்ணக்கூடிய அதில் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாலின தவறால் நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வேலையே போனாலும் புது நல்ல வேலை கிடைக்கும், வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவைகள் நல்லா இருக்கும், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும், வியாபாரம் போன்றவைகள் சிறப்பாகவே இருக்கும். அதுல எல்லாம் பெரியது. ஏன்னா லாபத்தில் போய் சுக்கிரனும் உட்கார்றார். லாபத்தில் போய் 11ஆம் அதிபதியும் சுக்கிரனும் ராசிநாதனும் போய் சேர்ந்து உட்காருவது மனசுல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு வரும்ன்றதை காட்டுது. எந்த தொழில் பண்ணா லாபம், இந்த தொழிலில் எப்படி லாபம் வரும், இந்த வேலையில் எப்படி லாபம் வரும், ப்ரொமோஷன் எப்படி கிடைக்கும், இது டிரான்ஸ்ஃபர் எப்படி கிடைக்கும் என்பது போன்ற தொழில் ரீதியிலான மேன்மைகள் லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க